வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் Melsec PLCயில் நம்ம எப்படி வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் இஸ் நத்திங் பட் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம GX Works 2ல பண்ண போகிறோம். GX Works 2ல கூட்டுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ளஸ் சிம்பிள். மைனஸ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸ் சிம்பிள். ப்ளஸ் பெருக்கல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பெருக்கலுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள், வகுத்தலுக்கு இந்த ஸ்லாஷ் சிம்பிள். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 4 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வென் டூ டேட்டா ஆர் செட், உங்ககிட்ட ஒரு டைரெக்டாக ஒரு டேட்டா இருக்குது ப்ளஸ் சோர்ஸ் இருக்குது, ஒரு ரெஜிஸ்டர் ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து கமாண்ட் கொடுப்பீங்க. உங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு சொல்லணும். சோர்ஸு ப்ளஸ் டெஸ்டினேஷன். இந்த சோர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து டேட்டாவை ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து மேனுவலாக இன்புட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ சோர்ஸ்னா டிஃபால்ட்டாக இப்போ D10 ஆல்ரெடி எதனா டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆயிருக்கும், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக இன்புட் கொடுப்பீங்க. ஓகேங்களா, எந்த ரெஜிஸ்டர்லையும் ஸ்டோர் பண்ணாமல் ஸோ இம்மிடியட் அட்ரஸிங் மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக இன்புட் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே இன்புட் கொடுத்த உடனே வந்து சோர்ஸில் நீங்கள் கொடுக்குற டேட்டாவும் சோர்ஸும் வந்து ஆட் ஆகிட்டு நீங்கள் சொல்கிற டெஸ்டினேஷனில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, சம்திங் D10, D12 அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 16 பிட் டோட்டலி. ஓகே, ஆட்ஸ் 16 பிட் பைனரி டேட்டா. ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 16 பிட் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 2 டேட்டா இருக்கு. ஓகே, D10, D12 அண்ட் D15. இப்போ D10யும் D12யும் ஆட் பண்ணி D15ல ஸ்டோர் பண்றேன். இந்த மாதிரி கரெக்டாக நான் ஒரு வேல்யூ சொல்லாம, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக ஒரு வேல்யூ சொன்னோம் ப்ளஸ் ஒரு சோர்ஸ் இருந்துச்சு. இதுல 2 சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் இன்சர்ட் கொடுத்துக்கோங்க. x0ன்னு ஒரு இன்புட் வந்தா எனக்கு வந்து பிளஸ் ஆகணும். ஓகே, ஸோ பிளஸ் K12. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேட்டா. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி டேட்டா ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணாமல் டைரெக்டாக நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ D10 இது ரெண்டுத்தையும் நான் 12யும் D10ல இருக்க வேல்யூ இப்போ ஆட் பண்ணி நான் வந்து D12ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ப்ளஸ் இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன். X1 இன்புட் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் எனக்கு K12. ஓகே, from D10 சாரி D14 கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ரிசல்ட்டை வந்து நான் D15ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பிளஸ் மைனஸ். ஓகே, கம்பைல் பண்ணிக்கோங்க. நான் வந்து X0 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மாடிஃபை வேல்யூ கொடுக்கலாம். ஸோ D10க்கு நான் வந்து இப்போ பாருங்க, நான் டேட்டா கொடுக்கல. ஸோ 12 + 0 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 12 வரும். ஓகே, இப்போ நான் D10ல வந்து சம்திங் ஒரு 23ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 35 மாறுது பார்த்தீங்களா, 35 வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ D10க்கு அகைன் 56ன்னு கொடுக்குறேன். 68, 56 + 12, 68. நான் வந்து இங்கே டைரெக்டாக வந்து கொடுத்துட்டேன். இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களால் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் டேட்டாவில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம் பேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த டைமுக்கு இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து அடிஷன். ஒரு சோர்ஸ் இருந்துட்டு அடிஷன் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, K12 D14. ஸோ X1 நான் ஆன் பண்ணிடுறேன். X1 ஆன் பண்ணதும் D14. D14ல நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சம்திங் 23. ஓகே, ஸோ 11 வந்து 23ல போச்சுன்னா மைனஸ், சாரி 12 வந்து 23ல போச்சுன்னா மைனஸ் 11. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ 12 - 10 = 2. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன கண்டிஷன், ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு டைரக்ட் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, இப்போ 2 சோர்ஸ் இருந்தால் எப்படி கொடுப்பீங்க, சேம் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
D8. Okay. இது D14, D15 and D17. Okay. கம்பேர் பண்ணிக்கோங்க. இன்புட் ஆன் பண்ணிக்கிறேன். மாடிஃபை வேல்யூல போயிட்டு D8க்கு நான் வந்து ஒரு வேல்யூ தரேன், 24னு கொடுக்குறேன். இப்போ D9க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இங்க பாருங்க 24 plus 0 is equal to 24. D9ல நான் சம்திங் ஒரு 2 கொடுக்குறேன். Sorry, D10. 45. Okay. So 24 plus 45 is equal to 69. So இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்க முடியும். So next பாத்தீங்கன்னா minus subtract பண்ணலாம். D14. So D14ல 45 கொடுக்குறேன். Okay. So then D15. D15ல ஒரு 40. Okay. So இப்போ நான் வந்து X1 ஆன் பண்றேன். உங்களுக்கு 500 வேல்யூ அவுட்புட்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 16 பிட். ஸோ 16 பிட்னா என்னன்னா, இங்க பாருங்க இந்த வேல்யூ தான் கொடுக்கணும், 32767. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் உங்களால் கொடுக்க முடியும். ப்ளஸ் ஆனாலும் சரி, மைனஸ் ஆனாலும் சரி, மேக்ஸிமம் வேல்யூ உங்களால் தான் கொடுக்க முடியும். ஒரு ஆப்ரேஷன் ரிசல்ட் வருதுனால பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு மேலே எக்ஸீட் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் 32 பிட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல வந்து நீங்க D-ன்றதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ D-னா என்ன பண்ணீங்கன்னா டேட்டா ஆப்ரேஷன். ஓகே. ஸோ டேட்டானா உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 16 பிட் சப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் D ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 32 பிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 32 பிட்னா என்னன்னா இதோட வேல்யூ இப்போ 32767 இருக்குன்னா இது 6644 சம்திங் வரும். ஸோ அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூல நீங்கள் அதிகமாக வேல்யூ ப்ராசஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இது கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம். சேம் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் வகுத்தல் இது ரெண்டுத்துக்குமே இதே சேம் தான். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.